இன்றைக்கி இருக்கிற சமூக சூழலில் எப்படி நம்ம அந்த திருக்குறளை கொண்டு கொடுக்கறது? நல்லா நினைவு வச்சுக்கோங்க. திருவள்ளுவர் செஞ்ச ஒரு அருமையான சாதனை திருக்குறள் எழுதுனது மட்டும் இல்லைங்க, அதுக்கு அவர் உரை எழுதலை. ஞாபகம் வச்சுக்கோங்க, மீனிங் எழுதலை. எழுதியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு நின்று போயிருக்கோம். இன்றைக்கி என்ன தெரியுமா, இன்னைக்கு வரைக்கும் இல்லை, அடுத்த தலைமுறையும் திருக்குறளுக்கு உரை எழுதும். அதில் ஒரு புதுசு இருக்கும். இப்போ போன ஆண்டுக்கு இப்போ இல்லாத ஒன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ இருக்குது. அவர் அதை கவனமாக செஞ்சுருக்காரு. ஏய், நான் திருக்குறள் தர்றேன், நீ உன் அறிவை வச்சு அதை நீ விரிவுபடுத்து. அதுதான் உண்மை. அதுக்கு அது சாதாரணம் கிடையாது. எங்கள் வீடு தமிழாசிரியர் வீடு. எங்கள் அப்பா தமிழாசிரியர். அவங்க சொன்ன மாதிரி அவருக்கு கோபம் வந்தால் திருக்குறள் தான் வரும். செய்க பொருளை செருன செருக்கருக்கும் எஃகு அதனில் கூறியதில். இப்போ நானும் எங்கள் அப்பாவும் ஏதோ சண்டை போடுறப்ப நினைப்பாங்க. அவர் சொன்னது என்ன தெரியுமா, திருவள்ளுவர் சொல்கிறார், டாய் பொருளை செய்டா, நீ உன்னால் நீ பொருளை தேடலைன்னு வச்சுக்கோ, உன் எதிரியை வீழ்த்திருக்கிற அதை காட்டில் ஒரு அருமையான ஆயுதம் எங்கேயுமே கிடையாதுரா. இன்னொன்று உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன். திருக்குறளை புரிஞ்சுக்கிறணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு ரகசியம். முதல்ல உரையை தெரிஞ்சுக்கிறணும். பொருளை படிங்க, அப்புறம் திருக்குறளுக்கு வாங்க. ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா பொருளை படிக்காமல் திருக்குறளை படிச்சிங்கன்னு வைங்க, இப்போ உதாரணமாக துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை அப்படியே குப்புற விழுந்துருவோம். ஏன் தெரியுமா? இதுக்கான பொருள் தெரியாதனால அந்த குறள் மேலே நமக்கு ஈடுபாடு இல்லாமல் போச்சு. அது என்ன அழகான குறள் தெரியுங்களா? தண்ணி உணவை உற்பத்தி செய்ய பயன்படுது, நம்பர் 1. தண்ணி உணவை ஆக்க பயன்படுது, நம்பர் 2. சில வீடுகளில் தண்ணி உணவாகவும் இருக்குடா, நீராக இருந்தாண்டா சாப்பிட்றாங்க பல வீட்டில். இதாங்க இது நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா அவர் இதை தமிழ்லேயே எழுதிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னா. தமிழ் தாங்க. துப்பாருக்குன்னா என்ன அர்த்தம்? துய்த்தல்னா என்ன அர்த்தம்? உண்ணுதல், சுவைத்தல். துய்ப்பார்க்கு அப்படி நீங்கள் ஒரு வார்த்தையில் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதுங்க. இப்போ அவர் சொன்னார்ல, 1000 தடவை சொல்லி கொடுத்தாலும் சில விஷயம் புரிய மாட்டேங்குது. இப்போ உதாரணமாக நாங்கள் திருக்குறள் இதில் சொல்லுவோம், ராமாயணத்தில் லட்சுமணன் கோவப்பட்டப்ப, எப்பா ஏன்டா கோவப்படுற? ராமன் சொல்கிறார், இது விதியோட பிள்ளைடா, நதியின் பிள்ளை இல்லைடா அப்படின்னு சொல்கிறாரு. இது நான் சொல்லி கொடுக்குறேன், சாய்ஸில் விட்டுறாங்க நான் சொல்லி கொடுத்தா. அதையே கண்ணதாசன் எழுதி இளையராஜா இசையமைச்சு டிஎம் சௌந்தரராஜன் பாடி சிவாஜி கணேசன் அவர்கள் வாய சச்சார்னு வச்சுக்கோங்க, அவன் ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேங்கிறான். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு ஏதம்மா, நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சின்னு சொன்னால் இது அப்படியே நினைவில் நிற்குது. அவர் இசை வடிவத்தில் சொன்னார். பொருள் சொல்கிறப்ப அது சுலபமாக போய் சொல்லணும். இன்னொன்று கதை வடிவத்தில் சொல்லுதலுங்க. இது திருக்குறளுக்கான முயற்சிகளில் அதீதமாக இருக்குது. கதை வடிவத்தில் சொல்லுதல். குறள் வெண்பாவாக 2 வரி தான் எழுதியிருக்கார். 7 சொல்லு. என்ன ஒரு அறிவாளி பாருங்க திருவள்ளுவர். 21ஆம் நூற்றாண்டில் நம்ம ஆளுக மெசேஜ் தான் படிப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு குறுஞ்செய்தி தான் படிப்பான்னு தெரிஞ்சு 7 சொல்லுக்குள்ள திருக்குறளை கொடுத்துட்டார். அப்படி கொடுத்ததுனால தான் சரி இது எங்கெங்கே பயன்படுத்துறதுன்னு ஒரு கேள்வி கேட்குறேன். எங்கேயும் பயன்படுத்தலாங்க, எங்கே பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்குது. இப்போ கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறோம், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது போடலாம் இல்லையா? குழந்தையா அவர் சொன்னார் பாருங்க, குழல் இனிது யாழிலிருந்து 80 மக்கள் மழல் சொல் கேளாதவர். இந்த ஒரு திருக்குறளை சொல்லி கொடுத்தீங்கன்னா போதுங்க. ஏன் தெரியுமா? தமிழில் 3 லகரம் இருக்குன்னா அந்த 3 லகரமும் வரக்கூடிய ஒரே திருக்குறள் இந்த திருக்குறள் தாங்க. தமிழில் 3 லகரம் இருக்குது. அப்படியா அப்படின்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. இருக்கு. வாழைப்பழம் இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆமாம், ஒரு வார்த்தையாக சொல்லி கொடுத்தார், வாழைப்பழம். அவன் வாயப்பயம் அப்படின்னு இருக்கான். வாழைப்பழம் வாயப்பயம். உங்கள் அப்பா கூட்டம், உங்கள் அப்பா வந்தார், என்ன உங்கள் பையன் வாழைப்பழம்னு சொல்லி கொடுத்தா வாயப்பயம்னு சொல்கிறான். அது எங்கள் பயக்க வயக்கம் அப்படின்னு இருக்கா அந்த ஆள். இங்கே எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு சொந்த ஊர் அது கே. இங்கே எதுக்கு வந்தீங்க? பொயக்கே, போயிட்டு வா, அவ்வளோதான், வராது.
அது ழா சிறப்புலகரம். சரிங்களா? பொதுலகரம்னு ஒன்று இருக்குது. பொதுலகரம்னு என்ன தெரியுங்களா? காமன். வடமொழியிலையும் வரும், தமிழ் மொழியிலையும் வரும். அதான் அந்த காமன் பொதுலகரம். பள்ளிக்கூடம் வச்சுக்கோங்க, அதான் பொதுலகரம். அப்புறம் லட்டுக்கு வர்ற இருக்குல்ல, அது குண்டுலகரம் அப்படி சொல்லுவோம். இதை நாங்கள் எளிமையாக சொல்லித்தரந்தா ஒரு வாத்தியார் ரொம்ப நேரம் சொன்ன பிறகு ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டான், சார் மஞ்சுளாவுக்கு வர்ற லா தானே சார்? லதாவுக்கு வர்ற லா இல்லை சார். டேய் புரிஞ்சுரா, உட்கார்றா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எவ்வளோ சுலபம் பார்த்தீங்களா? அதுதாங்க திருக்குறள். இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கல்ல, அதை அந்த பிஸ்கட்டை எடுத்து பார்க்குற போது திங்கிறதுக்குள்ளே சிந்திக்க வைக்கிறீங்க பாருங்க. தின்னு மட்டும் சிந்திக்கிறது வேற, திங்கிறதுக்குள்ளே அது இது என்ன கற்க போட்டிருக்கு, அடுத்தது இப்படி அதை தேட வைக்கிறீங்கல்ல, அது ஒரு சிந்தனை. அதோட வாழ்க்கையில் கஷ்டம் வருதா, சோகம் வருதா, அப்போ ஒரு திருக்குறள். நம்பிக்கை வேணுமா, மோட்டிவேஷன் அவர் சொன்னார் பாருங்க. இன்றைக்கி எத்தனையோ மோட்டிவேஷனில் பேசுகிறோம்ல, ஒரு திருக்குறள் எடுத்தோம்னா போதுக்குன்னு சொல்லி முடிச்சுடலாம். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஹச்ஆர் பூரா தெரிஞ்சுக்க வேண்டிய திருக்குறள் இது ஒன்று தான். ஏன் தெரியுமா? இந்த செயலை இதனால் இந்த கருவி கொண்டு இவன் முடிப்பன், இத்தனை பேரில் அவனால் மட்டும்தான் செய்ய முடியும் தெரிஞ்சு அதனை அவன் கண் விடல். விட்டுட்டு விளைவிக்கிற நோய்ங்கப்படாது அவனை போட்டு. அவனை தேர்ந்தெடுக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. ஆனால் தப்பாக தேர்ந்தெடுத்தா ஜெயிக்க மாட்டீங்க. இப்போ ஒருத்தன் பூக்கடையில் வேலை தவணை கொண்டு போய் வெடிக்கடையில் வச்சுருக்காங்க, பட்டாசு கடையில். ஒன்று கூட விற்கலை. ஏன் சொல்லுங்க? அவன் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருந்திருக்கான் பழக்க தோசத்தில். அவன் மேலே தப்பு அவன் மேலே இல்லை, அவனை வச்ச நம்ம மேலே தப்பு. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். இப்போ எல்லாத்துக்கும் முடிச்சுட்டு ஒரு கேள்வி கேட்குறீங்க. சரி, எல்லாம் சரி, நீங்கள் எல்லாம் நகைச்சுவையாக பேசுகிறீங்க, அப்படி இப்படிங்க அப்படி சொன்ன அதுக்கு திருக்குறள் இருக்கா? இருக்குங்க. நகுதல் பொருட்டன்று நட்டல். இப்போ சொல்கிறாங்கல்ல, இந்த நட்புக்கு சொன்னாங்க பாருங்க. அந்த மாதிரி நகைச்சுவைங்கிற விஷயத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சிரிக்க தெரிஞ்சவனுக்கு தாண்டா இந்த உலகம் ஒளிமயமாக இருக்குது. இல்லைன்னா அது பகலாக இருந்தாலும் இருட்டுன்றார். பகலின் பார்ப்பற்றன்று இருள். அப்போ நல்ல உணர்வோடு நாம் மகிழ்வாக இருந்தால் அதுக்கு நகைச்சுவை வேணும். 9 சுவைகளில் முதல் சுவை நகைச்சுவைன்னா அதை தேர்ந்தெடுத்து கொடுக்குறாருங்க. அவங்க சொன்னாங்க, இந்த இன்பத்து பாடு சொன்னீங்க பார்த்தீங்களா, உங்கள் சொல்லி ஒரு வயசு பின்னாடி பார்த்துக்கலான்னு. உண்மையை சொல்கிறதா இருந்தால் அது தாங்க பாடமாக வைக்கணும். ஏன் தெரியுமா? அதில் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. அது சைக்காலஜி, உளவியல் முழுவதுமே. ஒரு வார்த்தை கூட அதில் தீய வார்த்தை கிடையாது. மனநிலையை பற்றி சொல்கிறதுங்க, அது பற்றிய சொல்கிற அந்த உள்ள உணர்வுகளை சொல்லுவது அதுதான். என்ன ஒரு திருக்குறளுக்கு உரை எழுதி சொல்லி ஒரு புத்தகத்தில் கேட்டாங்க. அவங்க கேட்குறப்ப எனக்கு 45 வயசு, ஒரு 50 அதிகாரத்துக்கு எழுதுனேன். அவர் சொன்ன மாதிரி அப்புறம் வச்சுட்டேன், வயசு பத்தாது அப்படின்னு. 45 வயசு எனக்கு பத்தாதுன்ட்டேன். இப்போவும் கூட நேற்று சொன்னது எனக்கு பழசாக தெரியுது. அறிதொரும் அறியாமை கண்டற்றால் என்பார் திருவள்ளுவர். நீ ஒவ்வொரு முறையும் பாரு, உனக்கு என்ன தெரியாதுங்கிறதாண்டா உனக்கு அறிவு. என்ன தெரியுங்கிறதுக்கு பேர் அறிவு கிடையாது. என்ன தெரியாதுன்னு கண்டுபிடி. அப்படின்னா அது வேணும். இப்போ பாருங்க, நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதா இருந்தால் அவர்களுக்கு நல்ல எளிய கதை மூலமாக போய் சேர்க்கலாம். அவர் மாதிரி பாடல் மூலமாக போய் சேர்க்கலாம். ஐயா சொன்ன மாதிரி ஒரு சிறந்த அறிவுரை மூலமாக போய் சேர்க்கலாம். அப்பாவும் பையனும் போயிட்டு இருந்தாங்க கிராமத்தில். குளம் நிறைய தண்ணி, அதில் பூ இருந்தது. பையன் அப்பாட்ட கேட்டான், அப்பா பூ நல்லா இருக்கு, அந்த பூனுடைய அந்த இது எவ்வளோ உயரம்பா இருக்கும்னு கேட்டான். அந்த தண்டு உயரம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டான். அவர் சொன்னால் ஒரு 5 அடி இருக்கும்டா அப்படின்னாரு. சரி, நான் அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு, எப்பா 7 அடி இருக்கு போல பாருன்னு. ஆமாடான்னாரு. அவன் இறங்கி அந்த தூக்கிட்டான். எப்பா 10 அடிப்பா. ஆமாடான்னாரு. நீ லூசாப்பா, 7 நாளுங்க சரிங்கிற, 5 நாளும் சரிங்கிற, 10 நாளும் சரி, என்னப்பான்னு கேட்டான். அப்பா அவர் சொன்னார், தம்பி, இந்த மலரோட உயரத்தை தீர்மானிக்கிறது தண்டு இல்லடா, தண்ணிடா.
வெள்ளம் உயர்ந்தால் மலர் உயரும், உன் உள்ளம் உயர்ந்தால் நீ உயர்வாய். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர். இப்போ இங்கே ஐயா சொன்ன மாதிரி திருவள்ளுவர் அப்பாவை மண் போகிறத பார்த்தாரா? இல்லை. இவங்க பேசிட்டு போகிறதுக்கு ஒரு இது எழுதலை. அதை கொண்டு வந்து எடுத்து வச்சுக்கிட்டு சொல்கிறப்ப தாங்க அதனுடைய அருமை தெரியும். எங்களுக்கான வேலையை நீங்கள் நிறைய குறைச்சிட்டீங்க. இப்போ பிரிட்டானியாவை எடுத்து சாப்பிட போகிறப்ப நாங்கள் சொல்கிற திருக்குறள்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு எது புரியுமோ அதில் கொடுக்கணும். ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். எப்படின்னா, நான் மேடையில் பேசுகிறேன், நான் இப்போ நாடகத்தில் நடிக்கிறேன், சினிமாவிலெல்லாம் வர்ற இருக்கு இல்லைங்களா. ஒரு நாடகத்தில் வசனம் போட்டு அந்த வசனகர்த்தா இந்த இடத்துல ஞான சம்பந்தம்னு ஒரு திருக்குறள் சொல்லுவார்னு எழுதி கொடுத்துட்டார். அதான் வசனம் எனக்கு. இந்த இடத்துல ஒரு திருக்குறள் சொல்லுவார். நான் உடனே என்ன பண்ணேன், அதை மனைவிக்கு சொல்கிற மாதிரி, அம்மா தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விழால் பெண் அப்படின்னேன். நம்புறீங்களோ இல்லையாங்க? அந்த குரலுக்கு பொருள் சொல்லிடுறேன். தற்காத் தன்னை காத்து கொண்டு, தற்கொண்டான் பேணி கணவனுடைய நலத்தை பார்த்து கொண்டு, தகை சார்ந்த சொற்காத்து வேணும்னா மாத்திரம் பேசணும், சோர்விழால் எப்பவும் டைனமிக்காக இருக்கணும், அவள் தான் பெண்ணு. இதை நான் சொன்னேங்க. என்ன தெரியுமா, ஆயிரக்கணக்கான ஃபோன்னு எனக்கு பல இல்லத்தரசியிலிருந்து வருது. நீங்கள் திருக்குறள் சொல்லிட்டீங்க, நீங்கள் ஐயோ நான் 50 வருஷமாக திருக்குறள் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் மேடையில் சொல்கிறேன், வகுப்பில் சொல்கிறேன்னு. அங்கெல்லாம் சொன்னால் யார் கேட்பா? நாங்கள் பார்க்குற சேனலில் நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் பார்க்குற நாடகத்தில் நீங்கள் சொன்னீங்க. பார்த்தீங்களா? அவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கு நாம் இதை கொண்டு சென்றால் நிச்சயமாக திருக்குறள் உலகம் பூரா போய் சேர்ந்துவிடும். பிரிட்டானியா அந்த சாதனையை செய்யும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதுக்கு மேலே கேள்வி கேட்பீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. மைக்கு சரி. ஒரு ஃபைனல் பஞ்ச் லைனுக்காக சார், ஒரு ஆசிரியராக இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ்க்கெல்லாம் உங்கள் சார்பால் பேரண்ட்ஸ்க்காக என்ன ஒரு அட்வைஸ் சார்? பெற்றோர்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், நான் சொல்லலாம், ஏன்னா நான் பேரம்பேத்தி எடுத்துட்டேன், அதனால் சொல்லலாம். என்ன வேணும், ஐயா சொன்ன மாதிரி குடும்பத்தோடு உட்காந்து பேசணும். கொரோனா கொடூரமான நோய் தான், தீமையெல்லாம் செஞ்சது. ஆனால் ஒன்றுங்க, எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சது. ஒரு பையன் கூட கேட்டான், ரொம்ப நாளாக இங்கேயே இருக்கார் இவர் யாருன்னே. உங்கள் அப்பாடா அவர். அவனுக்கு தெரியல, ஏன்னா அவர் தினம் ஆஃபீஸ் போயிடுவார் 7 மணிக்கு. இவன் வர்றதுக்குள்ளே, அவர் வரதுக்குள்ளே இவன் தூங்கிடுவான். இந்த நேரத்தில் இந்த கூடி உட்கார்ந்து பேசுதல் இருக்குல்ல, அந்த காலத்தில் மாலன் டைனிங் டேபிள்னு ஒன்று எழுதுவார். சாப்பிட்ற இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது. சாப்பிட்றப்ப பேசக்கூடாது, அதெல்லாம் இல்லைங்க, பேசணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசணும். குடும்பத்தில் பெற்றோர்கள் அவர்கள் முதல்ல தமிழ் பேசணும். முக்கியமாக தமிழ் பேசணும், அதுவே ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் ஏதாவது இருந்தால் அவங்களோட கொஞ்ச நேரம் அது பற்றி கேட்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்ற பிள்ளை அப்படி பைக்குள்ளே கையை விட்டு ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு பென்சிலை காமிச்சு, அம்மா இன்றைக்கி எங்கள் கிளாஸில் திருக்குறளை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்க, நீ சொல்லி கொடுத்த மாதிரி திருக்குறள்னு சொன்னம்மா, இந்த பென்சில் எனக்கு கொடுத்தாங்கம்மா, எல்லோரும் கிளாப் பண்ணாங்கம்மான்னு சொன்ன உடனே என்ன செய்யணும் தெரியுமா, குழந்தைய தூக்கி அப்படி வச்சு ஒரு முத்தம் கொடுக்கணும். மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வரி கொள்ளுதடி, அப்படி சொல்லணும். அதுக்கு பதிலாக அந்த பென்சிலை காமிச்சு, இதே கொடுத்தாங்களா அக்கௌனுக்கு ₹1,00,000 கட்டுறேன் இந்த பள்ளிக்கூடத்தில், அந்த டீச்சர்கிட்ட வரட்டும், அப்படி சொல்லக்கூடாது. அந்த குழந்தையோட கொஞ்சம் பேசணும். அம்மா அப்பா அவங்களுக்குள்ள கொஞ்சம் பேசணும். ஒரு காலத்துலலாங்க ஜெயகாந்தனை வீட்டில் அப்பா அம்மா பேசுகிறப்ப நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன், அண்ணன் தம்பி பேசுகிறப்ப நான் கேட்டுக்கிட்டு, சுஜாதாவை பற்றி பேசுகிறப்ப நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். சினிமாவை மட்டுமே பேசுவாங்கன்னு இல்லைங்க, அவங்க சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் வந்துருச்சு எல்லாமே. ஆனால் அத்தனைக்கு மேலே நாம் அதில் இருக்கக்கூடிய சிறப்பை சொல்லணும். இப்போ பாரதி பாஸ்கர் மேடம்
என்ன அழகாக சொன்னாங்க, கற்பவைன்னு ஒரு சொல் போதும்ட்டாங்க, அவ்வளோதான் போதும். எது வேணுமோ அதை படி, அம்பிட்டையும் ஞாபகம் வச்சுக்கணுமா வேண்டாம். அந்த திருக்குறளில் இன்னொரு அழகு இருக்குங்க, அவங்களுக்கு தெரியும், இன்றைக்கி நேரம் இல்லாமல் விட்டுட்டாங்க. என்ன தெரியுமா அழகு? இதில் துணைக்காலே கிடையாது. முதல்ல துணைக்கால்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? துணை எழுத்துனா தெரியுமா? இப்போ நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு துணை எழுத்து இருக்குது. என் அப்படின்னு எழுதுனா அதில் துணை எழுத்து இல்லை. திருவள்ளுவர் 11 துணைக்கால் போட்டு ஒரு திருக்குறள் எழுதியிருப்பார். யாகாவாராயினும், யாராவது அப்போ நான் சின்ன அது குழந்தையோடைய குரலாக இருக்கு. குழந்தை தானா? இல்லை குழந்தை மாதிரி யாரும் பேசுகிறாங்களா? சொன்னீங்களா? வெரி குட். யாகாவாராயினும் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு. ரைட், ஜெயிச்சிட்டிங்க. இந்த விழாவை நீங்கள் நடத்துனதுக்கு மேடம், அர்ச்சனா மேடம், இந்த விழாவை நீங்கள் நடத்துனதுக்கு ஒரு வெற்றி. நான் சொல்கிறாங்க பாருங்க, இதுதான் சூப்பர். நிஜமாவே இதில் 11 துணை எழுத்து இருக்கு. இன்னொரு திருக்குறள் இருக்கு, யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. அவ்வளவு திருக்குறளில் அத்தனை துணை எழுத்தை போட்டவர் இந்த கற்க கசடரில் போடலையே. ஏன்? கற்க துணை எழுத்து இல்லை, கசடர இல்லை, கற்பவை இல்லை, கற்றபின் இல்லை, நிற்க இல்லை, அதற்கு தகை இல்லை. ஏன் தெரியுமா? கல்வி கற்றவனுக்கு எவன் துணையும் தேவையில்லை, அவன் தன் சொந்த காலில் நிற்பான். அவ்வளோதாங்க. நீங்கள் புதுசாக சேர்த்தா ஒன்று வள்ளுவர் சொல்ல மாட்டாருங்க, பயப்படாம நீ சொல்கிறா மகனே, உன் அறிவை பொறுத்தாண்டா திருக்குறள் சிறப்பாக விளங்கும். அதனால் நீங்கள் கேட்ட மாதிரி பெற்றோர்கள் குழந்தைகள்கிட்ட பேசணும். பாப்பா உனக்கு இது தெரியுமா அப்படிங்கணும். முன்னெல்லாம் வீடுகளில் பழமொழியும் விடுகதை போடுவாங்க. விடுகதைன்னு ஒன்று இருக்குது, அவங்க பஸ்ஸில் சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி விடுகதை ஒன்று இருக்கும். அந்த விடுகதை என்ன தெரியுமா? ஒன்று கேட்டுட்டு பதில் சொல்லாமல் இருப்பாங்க. இப்போ பிள்ளைங்க யோசிக்கணும். காண பூ பூக்கும், காணாமல் காய் காய்க்கும், அது என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது தமிழான்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. பூ வெளியே தெரியுமா, காய் வெளியே தெரியாதான். அப்படி ஒரு தாவரம் இருக்குது, அது என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இது விடுகதை. அதுக்கான பதிலை பிள்ளை சொல்ல முடியலன்னா கடைசியில் சொல்லுவாங்க. கடலை இது இருக்கு இல்லையா, மல்லாக்கொட்டைன்னு சொல்லுவோம், நிலக்கடலை. அது பூ பூத்தா கீழே நிலக்கடலை தயாராகிடுச்சுன்னு அர்த்தமா. காண பூ பூக்கும், காணாமலே காய் காய்க்கும். அதான் இப்போ பாருங்களேன், ஆன்சர் சொல்லாமல் இருக்கிறப்ப அவங்க சிந்திக்கிறாங்க. அழகாக சொன்னாங்க, அவங்க சிந்திக்க விடாமல் செஞ்சிருச்சு. எல்லாம் சேர்ந்து, எல்லா உபகரணங்களும் சேர்ந்து நமக்கு சிந்தனையை நிறுத்திடுச்சு. அதை மாற்றணும். ஏஐயை ஜெயிக்க முடியாதாங்கிறாங்க. ஜெயிக்கலாங்க, அதை கண்டுபிடிச்சது நம்ம தானே. அது ஜெயிக்க முடியாதா? அது ஒரு இடத்துல நின்று போகும். நம்ம அப்படி இல்லை, நம்ம அடுத்தடுத்து சிந்திப்போம். அதுக்கு என்ன வழி? பெற்றோர்கள் இதே போல் அவர்கள் பாட தெரிஞ்சால் பாடலாம், பேச தெரிஞ்சால் பேசலாம். அதே மாதிரி சண்டை போட்டால் கூட போட்டு போடுறாங்க. அதனால என்ன, நல்லா சண்டை போடுறீங்களே அப்படி கூட சொல்லலாம். இப்போ இது எல்லாம் எதுவுமே இல்லாமல் அவர் ஒரு ரூமில் இருந்து சமையல் ஆயிடுச்சா, அந்த அம்மா அங்கேருந்து கொட்டிக்கோ இப்படி சொன்னால் இது பிள்ளைக்கு போய் சேருமா? இல்லை. இப்போ பேசுகிறது கூட இல்லை, மெசேஜே போடுறாங்க. ரெடியா? ரெடி, வாங்க, அவ்வளோதான். அதனால் பேசணும், தமிழ் பேசணும், கொஞ்சம் தெரிஞ்ச பாட்டோ கதையோ கேட்கணும், கொஞ்சம் விடுகதை போடணும், அவங்களுக்கே தெரியலன்னா சொல்லி கொடுக்கணும், அவங்களோட கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரணும், வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு வரணும், நாய் இல்லாத தெருவாக பார்த்து போயிட்டு வரணும். அது வேறு முக்கியம். அதெல்லாம் பாதுகாப்பு. எல்லா விஷயங்களையும் வச்சு சொன்னோம்னா பெற்றோர்கள் நிச்சயமாக நல்ல குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து கொண்டு வருவார்கள். மாதா பிதா குரு தெய்வங்க. நன்றி.